ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பீஸ்ஃபுல்லான அனிமே பார்டெண்டர் கிளாஸ் ஆஃப் காடோட எபிசோட் 11 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மிஸ்டர் கீட்டகாட்டா ஈடன் ஹால்ல வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நம்ம மாஸ்டர் காசே இப்போதைக்கு டெம்பரரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு, உடனே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவரை பாக்குறதுக்காக போறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ மீவாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவனுக்கு ஒரு பழைய நினைவு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதுங்க. இவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பார்க்கு போயிட்டு, இங்க பாருங்க, நான் பார்டெண்டர் ஆகணும், எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நிக்கிறாங்க. அந்த பாரோட பேர் வேற எதுவும் இல்ல, பார் காசே தாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற மிஸ்டர் கீட்டகாட்டா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி அலையறதுக்கு தான் லாய்க்கு, பார்டெண்டிங்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி சொல்றாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் நானும் வைக்கணும்னு சொன்னா வேணா நான் குவிட் பண்ணுவேனே தவிர்த்து மத்த ரீசனுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ பக்கத்துல இருந்த மிஸ்டர் காசே என்ன கேக்குறாருன்னா, நீ பார்டெண்டிங் பண்ணணும்ன்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது, என்னோட அப்பா கிளாஸ் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொன்னாரு, அதை நான் இங்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே மிஸ்டர் காசேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மிஸ்டர் காசேவை பாக்குறாங்க. அவர் ரொம்ப வயசாகி பார்க்கவே ஃப்ராஜைலா இருந்தாலுமே ரியோவை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இங்க பாருமா, இவனை ரொம்ப நல்லா பாத்துக்கோ, உன்னோட ஹோட்டல்ல தானே வேலை பார்க்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இவரு கேட்கும் போது அவ சொல்றா, ஆமா, கண்டிப்பா இவர ஹோட்டல் கார்டினல்ல நாங்க வேலை செய்ய வச்சே தீர்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இன்னொரு மெமரியும் மிஸ்டர் கீட்டகாட்டாக்கு ஞாபகம் வருது. இவரு நம்ம ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்பாரு, நீ எதுக்கு பார்டெண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவன் சொல்றான், இல்ல, இந்த உலகத்துல ஒரு ட்ரிங்க் இருக்கான், அந்த ட்ரிங்க குடிச்சா அது அந்த சோல அது ஹீல் பண்ணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ட்ரிங்கான கிளாஸ் ஆஃப் காட நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அது பண்ற வரைக்கும் இந்த ஜாப நான் குவிட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப டிட்டர்மினேஷனோட சொல்றாங்க. அப்படிப்பட்ட பையன் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு இவருமே நினைச்சுக்கிட்டு இப்ப இந்த 4 பேரும் நார்த் விண்ட நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னதுன்னா, காசே இப்பதான் பல வருஷம் கழிச்சு திருப்பி பார்டெண்டரா ஆகணும்ட்டு ஆசைப்படுறாரு. அந்த யூனிஃபார்ம் நான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. சோ இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனா மாத்திடலாம்னு சொல்லிட்டு இவ ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுடுறா. லாஸ்ட் டைமா பார் காசே பல வருஷங்களுக்கு அப்புறமா ரீஓபன் ஆக போகுது, அண்ட் இதுவும் ஒரே ஒரு நாளுக்கு தான் சொல்லிடுறாங்க. சோ இவங்க எல்லாரும் நார்த் விண்டுக்கு போனதுக்கு அப்புறமா கீட்டகாட்டா என்ன பண்றானா, அவங்க யூஸ் பண்ண அந்த பழைய யூட்டன்சில்ஸ் அண்ட் பார் காசேவோட அந்த நேம் போர்டு எல்லாத்தையும் கொடுத்து, இன்னைக்கு இதுதான் உங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து இவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பார்டெண்டரோட இடத்துல போயிட்டு நிக்கும் போது, இதுதான் என்னோட பிளேஸ், இதுதான் என்னோட ஹோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் திடீர்னு பார்த்தா ஹோட்டல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. பார்த்தா, இங்க பாருங்க, நீங்க தான் எனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவும் பார் காசே ஒரே ஒரு நாள் தான் ஓபன்ல இருக்கும்னா நாங்க அதை விடுவோமான்னு சொல்லிட்டு நிறைய பேரு இவரோட கஸ்டமர்ஸ் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காருங்க. உடனே இவரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்டெண்டரோட ட்ரெஸ்ல வந்துட்டு எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ட்ரிங்க்ஸையுமே மேக் பண்ணி கொடுக்கறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்ஸ்ல ஃபயரை மூட்டி விடுறாருங்க. அது எதுக்காகனா, இவரு பார்டெண்டிங் ஜாப்ல இருந்தப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இந்த வயசுல இருக்கும் போது இறந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே அந்த ட்ரிங்க்ஸ ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இது ஒரு ஹானரபிள் மென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்பதான் அவங்களோட சோலும் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு இவரு அதை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இது எல்லாமே நல்லா ஜாய்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஈடன் ஹால்ல உட்காந்துக்கிட்டு கிளாஸஸ் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இவ பார்டெண்டிங் கத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு கிளாஸ உடைச்சிட்டான். அப்போ கீட்டகாட்டா இவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இது காசேவோட ஒய்ஃப் கொடுத்த லாஸ்ட் கிஃப்ட், இதுல நிறைய கிளாஸஸ் உடைஞ்சு போயிடுச்சு, இதுதான் கடைசி ஒண்ணு, அண்ட் அதையும் நீ உடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்கும் போதுதான் காசே வந்துட்டு, இங்க பாரு, மிஸ்டேக்ஸ் ஆர் பவுண்ட் டு ஹேப்பன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஒரு ட்ரிங்க் ஒண்ணு மேக் பண்றாரு. அந்த ட்ரிங்கோட பேரு தான்
அண்ட் ஓல்ட் ஃபேஷன்டு வே அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்ச உடனே இவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டிங்கா இருக்குங்க. இவரு அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, இங்க பாரு, பார்டெண்டிங் ஒரு ஜாப் கிடையாது, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். மிஸ்டேக் பண்ணாதான் அவனை ஒரு ஹியூமன் பீயிங்னே சொல்ல முடியும். மிஸ்டேக்ஸ் பண்ணதான் நீயுமே கத்துப்ப. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு பண்ணியா, நெக்ஸ்ட் புதுசா ஒரு மிஸ்டேக் பண்ணு, ஆனா பழசையே திருப்பி பண்ணாத. நிறைய விஷயங்களை கத்துக்கோ, ஆனா என்னைக்குமே துவண்டு போய் நின்னுடாதன்னு சொல்லி அவரு சொன்ன அந்த வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே ஈடன் ஹால்ல நம்ம ஹீரோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ட்ரிங்க் ஃபயர் பண்றாங்க. விச் மீன்ஸ் மிஸ்டர் காசே இப்போ இறந்து போயிட்டாரு. அவரை ஹானர் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அடுத்த நாள் ஆகுது. அப்போதான் ஹோட்டல் கார்டினல்ல இப்போ இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஹோட்டல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன் வச்சிருக்க ஒரு ஓனரா தான் நான் இருந்தேன். ஆனா என்னோட பையன் சொன்னதுனாலதான் ஒரு ஹோட்டலே நான் கட்டினேன். இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ மழை வந்ததுனால நாங்க ஒரு இன்ல தங்கிட்டு இருந்தோம். ஒரு 100 பேர் இருப்போம். எல்லாருமே மழையில ஒதுங்கி அந்த இடத்துல தங்கிட்டு அடுத்த நாள் வரும்போது அந்த 100 பேரோட ஷூவையும் பாலிஷ் பண்ணி கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் ஒரு ஹோட்டல் நடத்துறதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த தான் நான் பண்ணணும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுமே மீவா என்ன பண்றானா, ஈடன் ஹாலுக்கு போயிட்டு ஒரு ஃபேவர் ஒண்ணு கேக்குறாங்க. அது என்னதுன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்றதுக்காக எனக்கு நீ ஒரு லிக்கரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றா, சரி வா நம்ம 2 பேரும் வேற ஒரு பார்க்கு போலான்னு சொல்லிட்டு இவங்க ஆஸ் யூஷுவல் போற அந்த பார்க்கு போயிட்டு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மீவா சொல்றா, எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னோட தாத்தாக்கும் இவருக்கும் பெரிய சண்டை ஒண்ணு நடந்துச்சு. என்னோட தாத்தாக்கு ஜாப்பனீஸ் ஸ்டைல் தான் பிடிக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல் சுத்தமா பிடிக்காது. அதனால இவரு தான் நீ நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்னோட அப்பா இல்ல வெஸ்டர்ன் ஹோட்டல்ஸ் தான் நம்ம உருவாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னோட அப்பா என்ன நினைச்சாருன்னா, என்னோட தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிற விஷயமா ஒரு லிக்கர் ஒண்ணு வாங்கினாரு. வாங்கிட்டு அதை பிரசன்ட் பண்ணி 2 பேரும் சமாதானம் ஆகிடலாம்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா சின்ன வயசுல நான் தெரியாம அதை நான் உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவும் இல்ல. அட் த சேம் டைம் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. சோ இப்போ நான் அவருக்கு சேம் லிக்கரை என்னோட தாத்தாக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரோட அப்பா கூட ஒண்ணு சேரணும், அதுக்கு நான் இந்த லிக்கரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ கேக்குறா, உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அந்த லிக்கரை பத்தின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவ சொல்றா, அது ரொம்ப ஸ்பார்க்லியா இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஓகே ஒரு சில காக்டெயில்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சில பேர்களை அவர்கிட்ட சொல்றான். உடனே அவ அதை ஆர்டரும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லும் போது கூட இல்ல என்னோட தாத்தாவை ஹாப்பி ஆக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வச்சிடுறா. சோ இவனும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் பாக்குறான். ஆனா எதுவுமே இவ அன்னைக்கு பார்த்த அந்த லிக்கர் இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பார்ல போயிட்டு உக்காந்துக்கிட்டு இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிஸ்கஸ் பண்ணதுமே இவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. உடனே மீவாவை போயிட்டு அவளோட வீட்டுல மீட் பண்றாங்க. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நான் உங்க அப்பாவோட இடத்துல இருந்தேன்னா இந்த லிக்கர் தான் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து கீழே வைக்கிறாங்க. அண்ட் அதோட பேரு தான் கிறிஸ்டல் காக்குபின். இத பார்க்க ஒரு டார்டாய்ஸோட ஷெல் மாதிரியான வடிவமைப்புல தான் அது இருக்கு. அண்ட் இவ என்ன சொல்றானா, உன்னோட அப்பா ஒரே ஒரு விஷயத்த தான் உன்னோட தாத்தா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. அது என்ன தெரியுமா, என்னதான் நான் வெஸ்டர்ன் டைப்ல ஹோட்டல் கட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாலும் உள்ள இருக்க சர்வீசஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல தான் இருக்கும். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த ட்ரிங்க் அவர் சூஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லி இத அவன் காட்டின உடனே அவளுக்கே சந்தோஷமாயிடுது. எஸ் இந்த ட்ரிங்க் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட தாத்தாவை வர வச்சுட்டு இந்த ட்ரிங்க பத்தி சொல்லிட்டு அவருக்கு அதை சர்வும் பண்றாங்க. அதை குடிச்ச உடனே அவரு இதுதான் என் பையன் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சானா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இத பார்த்த உடனே மீவாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, என் பையன் கூட நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், நீங்க 2 பேரும் வெளில போங்கன்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் தனியா வந்துடுறாங்க. வந்த உடனே இவ சொல்றா, 25 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி என்னோட தாத்தாக்கு நான் காயத்தை மட்டும்தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி இவன் நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ பண்ணது கரெக்டான விஷயம் தான், எதுக்கும் நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ட் எந்த இடத்துக்கு நம்ம ட்ரிங்க் போலாம் நீ சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நானே செலவு பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஓகே எனக்கு காக்கு ஹைபால் வேணும்னு சொல்லி அவ சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் இங்க அவளுக்கு நிம்மதியா இருக்கு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது, அந்த கிளாஸ் ஆஃப் காட் எப்படிதான் இருக்குன்றத கடைசி எபிசோட்லயாச்சும் காமிப்பாங்களா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பாய்.